ஓம் சக்தி. சக்தியில் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். சக்தியிலே நம்ம தியாகராஜனோட அவருக்கு 44 வயசுலிங்க ஒரு கண்டம். அம்மா அவருக்கு எப்படி காப்பாற்றுறாங்கன்னு இவர் வழக்கம் போல் ஆஃபீஸ் காலையில் கிளம்புறாரு. இவர் கிளம்பும்போது ஏற்ற வீட்டில் ஒரு ஐஆர்பி பேங்க் மேனேஜர் இருக்கார். அவர் இவரை கூட அந்த பஸ்ஸில் தான் வருவார். 2 பேர் சேர்ந்து தான் போவாங்க. வழக்கம் போல் இவர் கிளம்புறாரு. அந்த கண்டம் இருக்குங்களா, அம்மா பிடிச்சி உள்ளே தள்ளுது, வெளியே போக விடாமல். புரிஞ்சுக்கிட்டார். ஆஃபீஸ் ஃபோன் பண்ணி 1 மணி நேரம் கழிச்சு வர்றப்பான்னு சொல்லிக்கிட்டாரு. பேங்க் மேனேஜர் கேட்குறேப்பா வரலையா அப்படின்னு. இல்லைங்க நான் லேட்டாக வரணுங்க, நீங்கள் போங்கன்ட்டார். சரின்னு மேனேஜர் போயிட்டார் வழக்கமான பஸ்ஸில் ஏறி. அப்புறம் 1 மணி நேரம் கழிச்சு அவர் வேற ஒரு பஸ் பிடிச்சி புறப்பட்டு போனார். இப்போ அம்மா தடுக்கலை. பார்த்தா அவர் வழக்கமாக போகிற பஸ்ஸு செம்பரம்பாக்கம் ஏரிக்குள்ளே உளுந்து கிடக்குதுங்க. அப்போ தண்ணி இல்லைங்க, ஒரு 2 அடி தண்ணி தான் இருக்குது. அது சேறு சகதியமாக இருக்குது, குப்பரை உளுந்து கிடக்குது. அந்த கலாபாரத்தில் பயணிகள் எல்லாம் அங்கேயும் இங்கேயும் எல்லாம் முதிச்சு சேரும் பேர் பாதி உள்ள ஊந்துச்சுங்களா. அதில் 2 பேர் செத்து போயிட்டாங்க. ஒரு பெண், அப்புறம் ஒரு டிரைவர், கம்பெனி சேர்ந்த ஒரு டிரைவர். ஆக 2 பேர் செத்து போயிட்டாங்க. மற்றவங்களுக்கெல்லாம் நிறைய அடி. இந்த பேங்க் மேனேஜருக்கும் அடி. அவர் ஆஸ்பத்திரியில் படுத்திருக்காருங்க. நம்ம தியாகராஜன் போய் பார்க்குறாரு. எப்பா ஒரு பேச்சு எங்களை சொல்லியிருக்கப்படாதாப்பா, உனக்கு அம்மா இந்த மாதிரி காப்பாற்றினாங்கன்னு சொல்லி நானும் போகாமல் இருந்திருப்பேன் பார், 1 மணி நேரம் லேட்டாக வந்திருப்பேன் பார் அப்படின்னு சொன்னாருங்களா சக்தியில். இப்படிங்க அப்படியே அவர் சொல்லியிருந்தால் கூட இப்போ தான் என்ன கெட்டு போச்சு. அம்மா தான் அவரை முழுக்க முழுக்க காப்பாற்றினாங்க. நீ கும்பிட்ற தெய்வம் தான் உன்னை காப்பாற்றுச்சு அப்படி முழுமையாக உணர்ந்த பின்னாலுமே அவர் அம்மாவோட பக்தர் ஆகிட்டாருங்களா? இல்லைங்களே. சென்னை கடற்கரையில் தத்ரூபமாக அம்மா நேருக்கு நேர் காட்சி கொடுத்தும் கூட, சினிமாவில் வர காட்சி கொடுத்தும் கூட, இப்போ எத்தனை பேர் அம்மா பக்தராக மாறிட்டாங்க? அல்லது எத்தனை மீடியாவில் அதை பற்றி எழுதுனா அல்லது அதை ஃப்ளாஷ் பண்ணா சொல்லுங்க? இல்லைங்க, செய்ய மாட்டாங்க. மனித மனம் இப்படித்தான் போகும் சக்தியில். கலிகாலத்தில் கலியுகத்தில் தெய்வ நம்பிக்கையோடு இருத்தல், தெய்வத்தை வணங்குதல், தெய்வத்தை அறிந்து கொள்ளுதல், இதெல்லாம் சாதாரண வேலை இல்லைங்க, மிகப்பெரிய கஷ்டமான வேலை. அதை மீறி செய்யும் பொழுது தெய்வம் நம்மளுக்கு எளிதாக அருள் செய்கிறது. நம்ம தியாகராஜனை பண்ண மாதிரி சக்தியில். ஓம் சக்தி.